இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல நமக்கு தலைமுடி உதிர்தல் ஏற்பட்டாலும் திரும்ப ரீக்ரோத் ஆகணும். இது ஜென்ரலா எல்லாருக்குமே நடக்கக்கூடிய பீரியாடிக்கலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்குங்க. 3 மந்த்ஸ் ஆச்சு, 6 மந்த்ஸ் ஆச்சு, 2 இயர்ஸ் ஆகுது, எனக்கு ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கு. திரும்ப எனக்கு ஹேர் குரோத் வரல. அதற்கு நம்ம என்னென்ன செய்யலாம்? இப்போ சித்தர்கள் சொன்ன ஒரு ரகசிய ஹேர் ஆயில். அதாவது இது ரகசியம்னு இல்ல, காலப்போக்குல நம்ம மறந்துட்டோம். திரும்ப நம்ம எடுத்து பார்க்கும்போது இவ்ளோ இருக்கா? இதெல்லாம் ரகசியம் ஆயிடுச்சேன்ற மாரி நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். நல்ல பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். முக்கியமா இளநரை பிரச்சனை இருக்கா? அத மறக்கிறதுக்கு இளநரை கம்ப்ளீட்டா மறைஞ்சிரும். அதுக்கான ஒரு பெஸ்ட் ஹேர் ஆயில்னா இது நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த ட்ரைனஸ் இருக்கும். அந்த ட்ரைனஸ் இருக்குன்னா கூடவே இதையும் செய்யுங்க. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளை தலைமுடி சார்ந்த பதிவுகள் நம்ம நிறைய போட்டுட்டு இருக்கிறோங்க. ஏன் நம்ம சொல்லணும்னா, இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இந்த தலைமுடி சார்ந்த பிரச்சனை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல நமக்கு தலைமுடி உதிர்தல் ஏற்பட்டாலும் திரும்ப ரீக்ரோத் ஆகணும். இது ஜென்ரலா எல்லாருக்குமே நடக்கக்கூடிய பீரியாடிக்கலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்குங்க. 3 மந்த்ஸ் ஆச்சு, 6 மந்த்ஸ் ஆச்சு, 2 இயர்ஸ் ஆகுது, எனக்கு ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கு. திரும்ப எனக்கு ஹேர் குரோத் வரல. அதற்கு நம்ம என்னென்ன செய்யலாம்? சீக்ரெட்டா நிறைய விஷயங்கள் சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனுடைய சீக்ரெட் என்ன? அது எப்படி ஈஸியா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம்? இல்ல நம்ம கிளினிக்ல ஸ்பெஷலா நம்ம ஒவ்வொரு மெடிசனும் எப்படி ரெடி பண்றோம்? எல்லாமே நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ சித்தர்கள் சொன்ன ஒரு ரகசிய ஹேர் ஆயில். அதாவது இது ரகசியம்னு இல்லை, காலப்போக்கில் நம்ம மறந்துட்டோம். திரும்ப நம்ம எடுத்து பார்க்கும்போது இவ்வளோ இருக்கா? இதெல்லாம் ரகசியம் ஆயிடுச்சேன்ற மாதிரி நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாட்டியம்மா ஒரு ஹேர் ஆயில் செய்வாங்க. எங்கள் அம்மா இப்படிதாம்மா ஹேர் ஆயில் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு ஹேர் ஆயில் மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் ஒவ்வொன்றுத்துக்குமே சித்தர்கள் தனித்தனியான ஒரு கற்ப முறையை அது நம்ம உடலுக்கு எப்படி ஆரோக்கியத்தை தருதுன்றதை பற்றியும் சித்தர்கள் ஒரு உயர்ந்த மூலிகைகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த உயர்ந்த மூலிகைகள் உயிர்காக்கும் மூலிகைகளாக இருக்கிற மாதிரி தான் இந்த ஹேர் ஆயிலை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது ஈஸியாக நம்ம ரெடி பண்ணலாம். கொஞ்சம் ஹெர்பல்ஸ் மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம எடுத்துக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடாமாஞ்சில். சடாமாஞ்சில் அப்படின்னு சொல்கிறது தலைமுடிக்கு ரொம்ப முக்கியமான உயர்வான ஒரு மூலிகை. நமக்கு நிறைய டேண்ட்ரஃப் இருக்கலாம், ஹேர் ஃபால் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சடாமஞ்சில் ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்குது. அடுத்ததாக வெட்டிவேர். வெட்டிவேர் ரொம்ப முக்கியங்க. உடல் குளிர்ச்சி தன்மைக்கும் வெட்டிவேர்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த எசென்ஷியல் ஆயில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகம் முழுவதும் ஒண்டர் கிராஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னே சொல்லலாம் இந்த வெட்டிவேர். ஸோ அந்த அளவுக்கு இதிலேருந்து எடுக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக விலாமிச்சுவேர். ஸோ விலாமிச்சுவேர் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் முக்கியமாக லிவரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு விலாமிச்சுவேர் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெட்டிவேர், விலாமிச்சுவேர், அதுக்கப்புறம் சடாமஞ்சள், இது மூணுமே எந்த அளவுங்க எடுக்கலாம்? 100 கிராம் இருந்தால் போதுங்க. இப்போ நீங்கள் ஒரு 1லேருந்து 1.5 லிட்டர் ஹேர் ஆயில் ரெடி பண்ணணும்னா இப்போ நான் சொல்கிற அளவு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மஞ்சட்டி. ஸோ மஞ்சட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு மூலிகை நம்ம சருமத்திற்கு, முக்கியமாக முகத்திற்கு பொலிவு தர்றதுக்கெலாம் ஒரு சிறந்த மூலிகையாக இது இருக்குது. மஞ்சஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மஞ்சட்டி இது ஒரு 50லேருந்து 60 கிராம் பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. கார்போகரிசி 60 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். கார்போகரிசி தலைமுடியை நல்லா வலிமை பெற செய்கிறதுக்கு இது நமக்கு பயன்படுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காய்ச்சுக்கட்டி அப்படின்னு ஒன்று கிடைக்கும். ஸோ காய்ச்சுக்கட்டி அப்படின்னு சொல்கிறது நல்ல ஒரு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் ஒரு 50-60 கிராம் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த காய்ச்சி கட்டியை நல்லா பொடி செய்து பவுடராக ஒரு 50 கிராம் எடுத்துக்கணும். இந்த துவர்ப்பு சக்தி இருக்கக்கூடியது. ஸோ பற்கள், ஈறுகள்லாம் வளம் பெறுவதற்கு இது சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஸோ இது பார்த்திங்கன்னா மூலிகையிலிருந்து வடியக்கூடிய அந்த திரவம் கட்டியாக நமக்கு கிடைக்கக்கூடியது. எப்படி ஆலோவேராலேருந்து நம்ம மூசாம்பரம் எடுக்கிறோமோ அந்த மாதிரி. ஸோ காய்ச்சி கட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த குன்றிமணி. குன்றிமணி அப்படின்னு சொல்கிறது
ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. தலையில் நிறைய பேருக்கு இந்த அலோபேஷியா அப்படின்னு சொல்கிற இந்த புழுவெட்டு இருக்கும். ஸோ பேசிக் ஹேர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேங்க. அதை விட அட்வான்ஸ்டாக நான் என்னென்ன சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கான பெஸ்ட்டு ஹேர் ஆயில் இது தான். ஸோ குன்றிமணி அப்படின்னு சொல்கிறது. இந்த குன்றிமணி மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா 100 கிராம் வாங்கிக்கோங்க. இதை நைட்டு முழுவதும் பாலில் ஊற வச்சு எடுத்து காலையில் அது லைட்டாக நீங்கள் ஒரு ரஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸில் போட்டு தேய்ச்சிங்கன்னா அது மேலே இருக்கக்கூடிய தோல் உதிர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சீடு பருப்பு மாதிரி இருக்குங்க, அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை மட்டும் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதாங்க. இது எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.5 லிட்டர் நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு இது எல்லாமே சேர்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன 3 வேரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது வெட்டிவேர், விளாமெச்சி வேர், சடா மஞ்சள், இது 3மே இரவு நேரத்திலே நம்ம தண்ணீர் விட்டு ஊற வச்சு அதையும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நிறைய தண்ணி விட வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக அரைச்சிக்கணும். ஸோ இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து அந்த எண்ணெயில் போட்டு காய்ச்சி எடுக்க போகிறோம். ஸோ நல்லா காய்ச்சி இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 2 hours ஆகும். ஸோ பொறுமையாக நல்ல ஒரு இரும்பு கடாயில் வச்சு இதை காய்ச்சி ஒரு நாள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆயிலை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை ஹேர் வாஷ் பண்ணுறீங்க, ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆயிலை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். முக்கியமாக இளநரை பிரச்சனை இருக்கா, அதை மறக்கிறதுக்கு இளநரை கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும். அதுக்கான ஒரு பெஸ்ட்டு ஹேர் ஆயில்னால் இது நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு இந்த ட்ரைனஸ் இருக்கும். அந்த ட்ரைனஸ் இருக்குன்னா கூடவே இதையும் செய்யுங்க. இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரைனஸ்க்காக இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. தயிர் சேர்த்துக்கணுங்க. ஸோ இந்த தயிரோட நம்ம என்ன பண்ண போகிறோம், திரிஃபலா பொடி 1 ஸ்பூன் நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு ரொம்ப ட்ரைனஸ் இருந்ததுன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் 1 ஸ்பூன் தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிங்கன்னா ஜெல் மாதிரி வந்துடும். அந்த ஜெல்லை இதனோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி திக்காக எடுத்துக்கோங்க. இதை ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ வாரம் ஒரு முறை இதை நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஹேர் பார்த்திங்கன்னா அப்படியே உடையிற மாதிரி இருக்கும். ஸோ தலைமுடியோட நுனி பகுதியில் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கும். ஹேர் பிரேக்கப் ஆகிடும், இடையில உடையிற மாதிரி இருக்கிறது, ஹேர் திக்னஸ் குறையிறது, இதுக்கு எல்லாமே இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ தலைமுடி நமக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். ஒரு கண்டிஷ்னர் நீங்கள் நேச்சுரலான ஒரு கண்டிஷ்னர் அப்படின்னா இதுதான். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த ஹேர் ஆயில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ எவ்வளோ நாட்பட்டு ஏதாவது ஒரு ஃபீவர் காய்ச்சல் தலைமுடி உதிர்தல் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா அதிலிருந்து தலைமுடி புதியதாக நமக்கு வளர்ந்து வரணும்னா இந்த ஹேர் ஆயில் பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் ஆயில் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.